உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாத வெங்காயத்துலேருந்து ஓரமாக இருந்த சிலிண்டர் வரைக்கும் இன்றைக்கி ஒரு காலம் வரும்போது, தொடர்ந்து ஒரு பாதையில் நம்மளோட வாழ்க்கைக்காக முயற்சியில் இருக்கும் போது நமக்காகவும் ஒரு காலம் வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் சண்முகப்பிரியா சாய்ஸ் அகாடமியிலேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், அந்த டாப்பிக்கில் ஸ்வர்ணகிரி வீரன் சுந்தரலிங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இவர் யாருன்னா வந்துட்டு கட்டபொம்மன் இருந்தார் இல்லைங்களா, அவரோட தளபதியில் ஒருத்தர், போர்படை தளபதியில் ஒருத்தராக இருந்தவர் தான் இந்த வீரன் சுந்தரலிங்கம். ஓகேங்களா. இவர் எப்போ பிறக்கிறாருன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் ஸ்வர்ணகிரி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்துட்டு 1771 வந்து பிறக்கிறாரு. இவங்க பெற்றோர் வந்து கட்டக்கருப்பன தேவேந்திரர் மற்றும் அவங்க அம்மா பேர் வந்து முத்தம்மாள். இவங்களோட மனைவி வந்து சண்முகோடிவி. இவங்க ஆக்சுவலி வந்து இவர் சுந்தரலிங்கத்தோட ஒரு முறப்பொண்ணு. ஓகேங்களா. ஓகே, இவர் என்னவா இருக்காரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட இதில் வந்து நம்பிக்கைக்குரிய தளபதி, போர் படையில் தளபதியாக இருக்காரு. இவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி அப்புறம் எட்டயபுரத்தில் ஒரு நதிநீர் பிரச்சனை வந்து நடந்துச்சு. பாஞ்சாலங்குறிச்சிக்கும் எட்டயபுரத்துக்கும் இடையில வந்து ஆக்சுவலி இந்த பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறது தூத்துக்குடி சைடு இருந்தது. தூத்துக்குடி சைடில் வந்து கரிசல் பகுதி தான் அதிகமாக இருந்ததா, அதனால வந்துட்டு அங்கே வந்து தண்ணி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த எங்கன்னா இந்த எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் பக்கத்து பக்கத்தில் தான். இந்த எட்டயபுரத்தில் நல்லாவே தண்ணி இருந்தது, ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி மக்களுக்கு தண்ணீர் வந்து பத்தலை. இங்கேருந்து கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணார், எட்டயபுரத்து நாயக்கர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி கேட்குறப்ப அவர் வந்து நாயம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தார். இதுக்கு இடையில வந்துட்டு ரெண்டு பேருக்கும் வந்து வாய் தகராறாக இருந்தது. கை தகராறாக மாறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, இந்த சுந்தரலிங்கம் வந்து இடையில பூந்து ரெண்டு பேரையும் வந்து ஒரு சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலியமாகவே ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு அந்த நீர் பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சதா வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து அவருக்கு வந்து போர்க்கலை மட்டும் இல்லை, அதிகமான வந்து மதிநுட்பமும் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதை இவரோட விவேகமான வந்து வீரத்தை பார்த்துட்டு கட்டபொம்மனே என்ன பண்ணிட்டாரு, அவரை கூப்பிட்டு வந்து தன்னோட படை தளபதியை வந்து சேர்த்துக்கிட்டாரு. யார, சுந்தரலிங்கத்தை. ஓகேங்களா. இவர் வந்து எடுத்தோடனே வந்து படை தளபதி ஆகல, அவரோட படை வீரராக இருந்தார். அவரோட முயற்சியின் காரணமாக படிப்படியாக வந்து தளபதியாக வந்து உயர்ந்துட்டார். இவரோட பங்களிப்பெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனோட படை தளபதியாக இருந்ததில் இவரோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கன்னா, கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை சந்திக்கிறதுக்காக ராமநாதபுரத்தில் இருந்தார் பார்த்தீங்களா, சிவசுப்பிரமணியும் கட்டபொம்மனும் இருந்தார் இல்லைங்களா. அப்போ வந்து ஊமைத்துறை கூட போயிட்டு சிவசுப்பிரமணியனாரையும் வந்துட்டு கட்டபொம்மனையும் ஒன்றா சேர்ந்து காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சியில் சிவசுப்பிரமணியனை காப்பாற்ற முடியாது. வெளியே வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த காவல் படையில் இருந்த ஒரு லெப்டினன்ட் கிளார்க்கை வந்து கொண்டுருவாங்க பார்த்தீங்களா. அப்போ கொன்னது யாருன்னா இந்த சுந்தரலிங்கம் தான். சுந்தரலிங்கம் தான் என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட வந்து கோட்டை வாசலில் இருந்த அந்த கிளார்க்கை வந்து வெட்டி கொன்றுவார். ஓகேங்களா. கொலை பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணிடுவார், ஊமைத்துறை கூட இந்த கட்டபொம்மன், ஊமைத்துறை, அதுக்கப்புறம் சுந்தரலிங்கம் 3 பேரும் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து முற்றுகையிடுவாங்கள்ல ஆங்கிலேயர்கள். அப்படி முற்றுகையிட போகும்போது முற்றுகையிட போடும் போதும் வந்துட்டு அந்த கோட்டையை வந்து உள்ளிருந்தே பாதுகாத்தல இந்த வீரன் சுந்தரலிங்கத்தோட பங்களிப்பு ரொம்பவே அதிகம். எப்படின்னா, அந்த கோட்டையை வந்து முற்றுகையிட்டது எப்போ, 1799 செப்டம்பர் 5 வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து ஆங்கிலேயர்கள்லாம் சரௌண்டிங் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து இவர் சுந்தரலிங்கம் வந்து அவரோட சேர்ந்து எல்லா தளபதிகளோடையும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப வந்து ஃபைட் பண்ணுறாரு. அப்படி ஃபைட் பண்ணுறப்பையும் யாருக்கு நஷ்டம்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் தான் வந்து நஷ்டம். அப்போ வந்து கட்டபொம்மனை வந்து தப்பிக்க வச்சதும் ஊமைத்துறையும் கட்டபொம்மனும் வந்து கோட்டையிலேருந்து வெளியேற ஹெல்ப் பண்ணது யாருன்னா வந்து இந்த சுந்தரலிங்கம் தான். இந்த சுந்தரலிங்கம் என்ன பண்ணார், கட்டபொம்மன், ஊமைத்துறை எல்லாத்தையும் தப்பிக்க வச்சுட்டு தானும் வந்து போயிட்டு தலைமறைவாயிட்டார். சரிங்களா. அதுக்கு மேலே தலைமறைவு ஆனது மட்டும் இல்லாமல் இந்த ஊமைத்துறை கூடலாம் வந்து கட்டபொம்மன், ஊமைத்துறை இவங்களோடலாம் சேர்ந்துட்டு ஆங்கிலேய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்துக்கு தன்னோட முழு பங்களிப்பை வந்து இந்த சுந்தரலிங்கம் வந்து கொடுத்துருக்காரு. அந்த போராட்டத்தில் ரொம்ப உறுதுணையாக இருந்தது யாருன்னா இந்த சுந்தரலிங்கம் தான். சரிங்களா.
கட்டபொம்மனுக்கு மட்டும் இல்லாமல் கட்டபொம்மனுக்கு பிறகு கூட ஆங்கிலேய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து வந்து நடத்தினதில் இந்த ஊமைத்துறை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்கல்ல. அப்படி தொடர்ந்து ஊமைத்துறையை வந்து ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தவரும் இந்த சுந்தரலிங்கம் தான். இவர் வந்து 1799 செப்டம்பர் 9 இந்த கோல்வார்பட்டி சண்டை, அங்கே வந்து கோல்வார்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு சண்டை வந்து நடக்குது. அந்த இடத்துல வந்துட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, தலைமறைவாயிட்டு இவர் வந்து கவுர்ணகிரி, பசுவந்தானை, அதுக்கப்புறம் பட்டினமருதூர் இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாரு, இளைஞர்களை வந்து திரட்டுறாரு. சரிங்களா? இளைஞர்களை திரட்டி அவருக்கு வந்து அந்த திரட்டின இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து போர் பயிற்சி கொடுக்குறாரு. போர் பயிற்சி கொடுத்து அதை ஒரு சிறு படையாகவே வந்து உருவாக்கிட்டாரு. ஓகேங்களா? இந்த சிறு படை என்ன பண்ணாங்கன்னா, இங்கே தான் வந்து ஊமைத்துறையை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. கட்டபொம்மனையும் வந்துட்டு தூக்கில் போட்டதுக்கப்புறம் அவருடைய சகோதரர்களான ஊமைத்துறை, செவத்தையா இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணதுனால இந்த சுந்தரலிங்கம் உருவாக்கின படை இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்னது கவுர்ணகிரி, பசுவந்தானை, பட்டினமருதூர் இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அவர் ஒரு இளைஞர்களை திரட்டி படை மாதிரி உருவாக்கியிருந்தாங்கள. அந்த படையை வச்சு என்ன பண்ணார், இந்த சிறையில் இருந்த இந்த ஊமைத்துறையை வந்து விடுவிச்சார். இந்த தப்பிச்சான செயல் தான் என்னவா சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்ராவில் வந்து சிவாஜி வந்து புலி நகத்தை வச்சு வந்து இது பண்ணியிருப்பாங்க, பழக்கூடையில் வந்து தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? சாரி, இந்த புலிநகம் வச்சு சொன்னேன் இல்லைங்களா. ஆக்சுவலி அந்த புலிநகம் வந்து என்னதுன்னா, பீஜப்பூர் சுல்தான் கிட்ட தளபதியாக இருந்து அப்சல் கானை சமாதானப்படுத்துறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போய் சந்திக்கிற போனப்போ அப்போ வந்து சிவாஜியை கட்டிப்பிடிச்சே அப்படியே கட்டிப்பிடிச்சு கழுத்து நெரிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சல் கான் வந்து பிளான் பண்ணியிருப்பார். அந்த டைமில் தான் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார், சிவாஜி அந்த தான் கையில் மறைச்சி வச்சுருந்த புலிநகத்தை வச்சு அப்சல் கானோட வயிற்று கிழிச்சு அப்சல் கானை கொண்டிருப்பார். இதுதான் வந்து அந்த புலிநக கதை. சரிங்களா? இவர் எப்படி தப்பிச்சிருக்காரு, இன்னொரு இடத்துல வந்துட்டு இந்த பழக்கூடையில் இனிப்பு, அதுக்கப்புறம் பழக்கூடையெல்லாம் வந்து இருந்து ஒளிஞ்சிட்டு தப்பிச்சிருப்பாரு. அது எப்படின்னா, ஆக்ராவில் முகலாய மன்னர் அவுரங்கசீப் வந்து சிவாஜியை வந்து வீட்டு சிறையில் வச்சுருப்பாரு. சிவாஜி வந்து அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சுருக்கிறப்ப அவர் வந்து அந்த பழக்கூடைகள்லாம் அப்போல்லாம் அந்த காலத்தில் பெரிய பெரிய கூடையாக தான் இருக்கும். அந்த பழக்கூடையில் ஒளிஞ்சிக்கிட்டே தப்பிச்சிருப்பார். சரிங்களா? அது வந்து தினமும் பிரசாதம் தர வேண்டியது. அந்த அந்த பர்பஸ்க்காக அந்த கூடை உள்ளே வந்திருக்கும். அந்த கூடைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு பின்னாடி வந்திருப்பார். இதுதான் வந்து அந்த பழக்கூடையில் இவங்க சொல்கிறதும் இவங்க உவமைப்படுத்துறதும் எந்த மாதிரியான விஷயம்னா, ஆக்ராவிலேருந்து அந்த பழக்கூடையில் தப்பிச்சாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் வந்து ஊமைத்துறை வந்து தப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு போன பார்ட்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். அதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதை ஏன் ஆக்ராவிலேருந்து தப்பிச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி இவர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஊமைத்துறையை வந்து சிறையில் அடைச்சிட்டாங்களா அப்பா எப்போது 1799 அடைச்சிருப்பாங்க. இவர் வந்து 1801 பிப்ரவரியில் வந்து விடுவிச்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த அரெஸ்ட் பண்ணியிருந்த இந்த ஊமைத்துறை இருக்கிற அந்த வாரண்ட் கிட்ட போயிட்டு, நாங்கள் வந்து இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறோம், திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 பேர் ஆட்டம் இருந்துட்டு மாலை போட்டுட்டு நல்லா விபூதியெல்லாம் அடிச்சுக்கிட்டு காவடி தூக்குற இடத்துல வந்துட்டு விறகு கட்டைங்க லைனாக வந்து விறகு கட்டைங்க, அதுக்கப்புறம் இந்த வாழை இலை இந்த மாதிரி இருக்கிற இந்த வாழை இலை இந்த இடத்துலலாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, நல்ல கூர்மையான ஆயுதங்கள் வளரி, அருவாள் இந்த மாதிரி இருக்கிற கூர்மையான ஆயுதங்கள்லாம் இந்த விறகு கட்டையில் ஃபுல்லாக ஒழிச்சு வச்சுட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் வாங்கிக்கிட்டாங்க. சரிங்களா? அந்த சிறை இருக்கிற அந்த பக்கத்துலேயே அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு நல்ல நேரம் பார்த்து ஒரு நள்ளிரவு சமயத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஜெயிலோட மறுமுனை பக்கத்தில் போயிட்டு தீ வச்சுட்டாங்க. எல்லாம் அங்கே வந்து பற்றி எரியுது, வெடிகுண்டு ஆயுத கிடங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்து பற்றி எரியுது. இப்போ இங்கேருந்து காவல் காத்த வீரர்கள்லாம் என்னது அப்படின்னு சொல்லி டைவர்ட் ஆகிட்டு அந்த பக்கம் போக இங்கேருந்து இந்த ஊமைத்துறையோட வந்து விலங்கை விடுவிச்சு ஊமைத்துறையை இங்கேருந்து காப்பாற்றிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இதனால தான் வந்து ஆக்ராவில் எப்படி சிவாஜி தப்பிச்சாங்களோ அதே மாதிரி பிளான் பண்ணி ஊமைத்துறையை வந்து கோட்டையிலேருந்து விடுவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எப்போ நடந்தது? இது வந்து டேட்டா வந்து மாதிரி இருக்குங்க. ஆனால் இயர் வந்து 1801 தான். ஒரு சில இடத்துல வந்து பிப்ரவரி மாதம் இருந்திருக்கும், ஒரு சில இடத்துல வந்து ஜனவரின்னு இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக் டேட்டாவே வந்துட்டு பார்த்துக்கோங்க, ஏன்னா அதில் வந்து பிப்ரவரி தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த பாளையங்கோட்டையிலேருந்து தான் தப்பிச்சு அப்படி தப்பிக்க பிளான் பண்ணி கொடுத்தது தான் வந்து யாருன்னா சுந்தரலிங்கம்.
இந்த அந்த மாஸ்டர் பிளான் போட்டதே வந்து சுந்தரலிங்கம் தான். இவங்களை தப்பிக்க வச்சு என்ன பண்ணிட்டாரு, இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. எடுத்தோடனே கூப்பிட்டு போகல, இவர் என்ன பண்ணார், கமுதியில் வந்து இருந்திருப்பார். அங்கேருந்து சிறுவயலுக்கு போயிருப்பாங்க. இந்த வந்து மருது வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார். அதுக்கு மேலே வந்து அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து 6 நாள்லேயே கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு சொன்னார் இல்லைங்களா. அந்த 6 நாள் கோட்டையை கட்டி முடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவரும் இந்த சுந்தரலிங்கம் தான். அதனால தான் இந்த இயர் தான் இந்த சுந்தரலிங்கத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது அவுட் சோர்ஸ் நிறையா போனதுனால ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன பண்ணிட்டாரு, இந்த 6 நாளில் கோட்டையை கட்டி முடிக்கிறதுக்கு விரைஞ்சு கோட்டையை வந்து கட்டி முடிப்பாங்க. எப்போ 6 டேஸில். அதுக்கு பெரும் உறுதுணையாக இருந்தவர் யாருன்னா இந்த சுந்தரலிங்கம். அந்த மருதுபாண்டியர்கள் இவங்களோட ஆலோசனை பேரில் கோட்டை அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணது யாருன்னா சுந்தரலிங்கம் வந்து பண்ணார். ஓகேங்களா. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கட்டி முடித்தோடனே திரும்ப வந்து அந்த கோட்டையிலேருந்து தாக்குதல் நடத்தினப்பையும் வந்து சுந்தரலிங்கம் வந்து உடன் இருந்தார். ஆல்ரெடி இருந்த கோட்டையில் என்னெல்லாம் வந்து மைனஸ் இருந்ததோ அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஒரு பலம் வாய்ந்த கோட்டையாக கட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து மோட்டிவாக வச்சு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து கட்டியிருப்பாங்க. இவர் கட்டபொம்மன் சார் எங்கே விட்டு போனாங்களோ அந்த இடத்துலேருந்து நம்ம தொடங்கணும் அப்படின்னு ஊமைத்துறையை வந்து நடத்தினாங்க. அதில் வந்து முழு மூச்சோடு வந்து போரிட்டது யாருன்னா வந்து சுந்தரலிங்கம். இவருக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால, இந்த சுந்தரலிங்கத்துக்கும் ஊமைத்துறைக்கும் அடைக்கலம் கொடுத்ததுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மருது சகோதரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்துட்டு நீ எப்படி அடைக்கலம் கொடுக்கலாம், அவங்கள என்கிட்ட வந்து ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயருக்கு சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, மருது சகோதரர்கள் அதெல்லாம் கேட்க மாட்டார். அவங்க வந்து என்ன நம்பி வந்தாங்க, என்னால் அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார். இதனால் கோபமடைந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, மருது சகோதரர்களோட அந்த சிவகங்கையை போய் தாக்குதல் நடத்துவாங்க. அந்த தாக்குதலையும் இவங்களாம் ஒன்றா சேர்ந்து முறியடிச்சிருவாங்க. ஆனால் தொடர்ந்து வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மருது சகோதரர்கள் மேலே தொடர் தாக்குதல் நடத்திட்டே இருக்கிற டைமில் ஒரு பீரியடுக்கு மேலே இவங்க மருது சகோதரர்களோட ஒரு படைபலம் வந்து நாளடைவில் குறைஞ்சிட்டே வந்து மருது சகோதரர்களையும் கைது செய்யப்பட்டு அவங்களையும் தூக்கிலிடப்பட்டுருவாங்க. எஞ்சி இருக்கிற இந்த சுந்தரலிங்கமும் ஊமைத்துறையும் வந்து என்ன பண்ணுவாங்க, விருபாட்சியில் வந்து கைது பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல என்ன இந்த டேட்டா இருக்குங்கன்னா, இவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் இருக்கிறப்பயே வந்து ஒரு ஆயுத கிடங்குல போய் கட்டபொம்மனுக்காக வந்து உயிர் தியாகம் பண்ணார். இவங்களும் சண்முக வடிவுங்கிற பொண்ணும் வந்துட்டு போயிட்டு ஆயுத கிடங்குல குதிச்சு வந்து முதல் தற்கொலை பட வீரராக இருப்பாங்க அப்படின்னும் ஒரு சில டேட்டாவில் இருக்குது. இன்னொரு வந்து வெங்கடேசன் புக்குங்கிற மாதிரி ஸ்டாண்டர்டான புக்கில் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஊமைத்துறையும் வந்து சுந்தரலிங்கமும் சேர்ந்து விருபாட்சியில் கைது பண்ணிவிட்டு எப்போனா வந்து பாஞ்சாலங்குறிச்சி பீரங்கிமேட்டில் வந்துட்டு ஒரே நாளில் வந்து ஊமைத்துறை இந்த சுந்தரலிங்கம் 2 பேரும் வந்து ஒரே இடத்துல தூக்கிலிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ 1801 நவம்பர் 16. இந்த டீட்டெயிலெலாம் எங்கே இருக்குன்னா வெங்கடேசன் புக்கில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு நெட்டில் விக்கிபீடியா இந்த மாதிரி இருக்கிற சோர்ஸஸை விட நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான புக் சோர்ஸில் இருக்கிற டேட்டாவே வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்னைக்காக இருந்தாலும் அதுதான் நமக்கு சேஃபஸ்ட்டு. சாரிப்பா, இப்போல்லாம் விக்கிபீடியாவில் இருக்கிறதே வந்து நிறைய ராங்காக தான் இருக்குது. அதனால் வந்துட்டு 2 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எது ஒரு ஸ்டாண்டர்டான புக்கில் இருக்கிற டேட்டாவே வந்து நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதில் வந்துட்டு இயர் என்னன்னா, இப்போ 1799 அந்த இதுதான். இவர் பிறந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1771. இவரோட காலமே பாருங்கள் 1771 டு 1799 தான் இருக்குது. ஆனால் இவர் எப்போ இறந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க 1801 நவம்பர் 16. இது வந்து ஆக்சுவலி வெங்கடேசன் புக்கில் இருக்க டேட்டா தான். பட் இருந்தாலும் எனக்கே இதில் ஒரு கிளாரிஃபிகே இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே 99லேயே அவருடைய காலம் முடியுதுங்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து கட்டபொம்மன் கூட சேர்ந்து கட்டபொம்மனை காப்பாற்றுறதுக்காக ஆயுத கிடங்குல குதித்து உயிர் தியாகம் பண்ணாங்கன்னு ஒரு இடத்துல இருக்குது. அதனால் என்ன பார்க்குறதுன்ட்டு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு இருக்கிற இப்போ பாஸ் ஆகி போயிருக்காங்கல்ல அந்த சீனியரை என்ன சொல்கிறாங்கன்னா, வந்துட்டு வெங்கடேசன் புக்கில் இருக்க சோர்ஸையே வச்சுட்டு கொடுக்கலாம். ஏன்னா இவங்க மெட்டீரியல்லையும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொடுத்துருக்க அஃபிஷியல் மெட்டீரியலே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த புக்குக்கு வெங்கடேசன் புக்கு தான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க இந்த யூனிட்ஸுக்கு. அப்படிங்கிறப்ப நாளைக்கு பின்னாடி இதை நம்ம டேட்டா கொடுத்தா கூட கிளைம் பண்ணிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா. இப்போ எப்போ தூக்கிலிட்டதாக சொல்லியிருக்காங்க 1801 நவம்பர் 16. இவர் பிறந்தது எப்போ 1771. அட்லாஸ்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சுந்தரலிங்கம் ஊமைத்துறை இவங்க 2 பேருமே ஆங்கிலேயருக்கு எதிராக இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படின்னா கட்டபொம்மன் மாதிரி சூழ்நிலை கைதினாலும் ஆங்கிலேயர் எதிர்க்கு கிடையாது. இவங்க பை நேச்சராகவே வந்து ஆங்கிலேயர் எப்படியாவது விரட்டிடணும் அப்படிங்கிற ஒரு போர் மனப்பான்மை கொண்ட இதில் தான் இவங்க வந்து இருக்காங்க. யாருன்னா ஊமைத்துறை, சுந்தரலிங்கம் இவங்கெல்லாம்.
சுந்தரலிங்கம் யாருன்னா ஊமைத்துறைக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கட்டபொம்மன் படையில் இருந்த ஒரு படை தளபதி. அவரோட பங்களிப்பு என்ன, அவர் எங்கே பிறந்தார், யார் அவங்க ஒய்ஃபு, இது என்னெல்லாம் அவரோட பங்களிப்பு இருந்துச்சு, இதனால் என்ன இம்பேக்ட் ஆச்சு, இவர் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதுனால என்னெல்லாம் இம்பேக்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஓவராலோட இந்த பார்ட்டோட ஒரு கருன்னு சொல்லலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நான் கொடுத்துட்றேன். இவர் எப்போ பிறக்கிறாரு? பாஞ்சாலங்குறிச்சிக்கு அருகில் இருக்கிற ஸ்வர்ணகிரியில் பிறக்கிறாரு. அதனால தான் ஸ்வர்ணகிரி வீரன் சுந்தரலிங்கம்ன்ட்டு பேர்லேயே இருக்குது. ஓகேங்களா? எப்போ? 1771. அவங்க அப்பா பேர் என்னது? கட்டக்கருப்பன தேவேந்திரர். அதுக்கப்புறம் முத்தம்மல். இன்னொன்று, இப்போ 1997 அந்த தமிழ்நாட்டு வீரர்கள் பேர் வச்சேங்க பஸ் ஸ்டாப்புக்கு அப்போ இருக்கிற ஊர் பேருக்கெல்லாம் இப்போ போரிட்டாங்கள்ல, நம்மளுக்காக போரிட்டவங்க அவங்க பேரே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ விருதுநகர் அப்படிங்கிற ஊருக்கு இவர் தான் இவரோட பேர் தான் வைக்கிறதா இருந்தது. அப்படி தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. லாஸ்ட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பேர்னால் ஓகேங்களா, ஸ்வர்ணகிரி வீரன் சுந்தரலிங்கத்து வைக்கலாம் அப்படிங்கிறதுனால இது என்னாச்சுன்னா, இந்த கருப்பின தேவேந்திரர்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஜாதி கலவரமாக மாறிடுச்சு. எப்போ? 1797 அந்த டைம் பீரியட் வாக்கில் இவர் பேர் வச்ச அந்த விருதுநகர் இடத்துக்கு இந்த மாதிரி பெருசாக ஜாதி கலவரம் வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஐடியாவை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு தமிழ்நாடு போக்குவரத்து அப்படிங்கிற மாதிரியே வச்சுட்டாங்க. இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, விருதுநகர் அந்த மாவட்டத்துக்கு வச்சுருந்த பஸ். இங்கே பாருங்கள், வீரன் சுந்தரலிங்கம். இதுவே வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது தான் நேமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் அதிகமாக சண்டைகள் வர காரணமாக அந்த பிளேசஸ்லாம் இந்த பஸ்ஸை ஓட விடலை. சரிங்களா? அதனால் ஏற்பட்ட சண்டையினால் என்ன பண்ணிட்டாங்க, தமிழக அரசு போக்குவரத்து கழகம்னே மாற்றிட்டாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக கூட அந்த பஸ்லலாம் நியூஸ் வந்தது. அது பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தால் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்தளவுக்கு ஒரு தன்னோட ஊருக்கே வைக்கிற அளவுக்கு ஒரு மாவீரனாக இருந்தவர் தான் இந்த சுந்தரலிங்கம். சரிங்களா? ஓகே, இந்த பாட்டில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? அவர் பிறந்தது, அதுக்கப்புறம் அவர் பிறந்ததை பார்த்தோம், அவங்க பேரண்ட்ஸ் நேம் பார்த்தோம், அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சண்முகவடியை பார்த்தோம். ஒரு பாஞ்சாலங்குறிச்சி காற்றுனா எங்கேருந்து வந்தார், அந்த நதிநீர் பிரச்சனையில் தான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனார். ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் அந்த நதிநீர் பிரச்சனையில் இருக்காங்க. அதுக்கு மேலே அதுக்கப்புறம் இந்த கட்டபொம்மன் தப்பிக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதுக்கு மேலே இந்த கோட்டையிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஜாக்சன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. எப்போனா 1799 செப்டம்பர் 5 தப்பிக்க ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவரும் தலைமறைவாயிடுறாரு. தலைமறைவாயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் இந்த மாதிரி இடங்கள்லாம் கவர்ணகிரி, பசுவந்தானே, அதுக்கப்புறம் பட்டினமருதூர் இந்த இடத்தெல்லாம் போயிட்டு படை திரட்டுறாரு. அந்த படையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கோவிலில் வேஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஊமைத்துறையை ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த சைடில் டைவெர்ட் பண்ணி விட்டு. ஓகேங்களா? என்னவா டைவெர்ட் பண்ணுறாரு, இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த காவடி எடுத்துகிட்டு போகிறாங்களா, 2 பக்கமும் காவடிங்கிறது இப்போ இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்படி இருக்குது. ஆனால் அவங்க காவடி சுமக்கிறதா சொன்னது இந்த ஐயப்ப சாமி இடத்தெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி கூடையில் வச்சு தூக்கிட்டு போவாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு காவடி தான் இங்கே சென்ட்ரலில் தூக்கிட்டு போகிற மாதிரி. இங்கே பழம், தேங்காய், இந்த சைடில் வெல்லம், இந்த பஞ்சாமிரதம் செய்கிறதுக்காக இந்த வெல்லம், இலை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த இடையில இந்த ஆயுதங்கள்லாம் மறைச்சி வச்சுருந்தாங்க. இன்னொரு பக்கம் வாழை இலை, இந்த மாதிரி பெருசாக ரோல் பண்ணியிருந்த வாழை இலையும் ஆயுதங்கள்லாம் மறைச்சி வச்சுட்டு போயிட்டோடனே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்கு அதில் தான் தீ வச்சுருப்பாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் இங்கே போவாங்க. இந்த டைமில் இங்கே ஜெயிலில் ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த டைமை பார்த்து ஊமைத்துறையை விடுவிச்சிருப்பாங்க. இதனால தான் அவர் மதிநுட்பம் மிக்கவராக சொல்கிறாங்க. கடைசியில் இவ்வளோ வீரமாக போரிட்டேன் இந்த ஊமைத்துறையும்
இந்த சுந்தரலிங்கமும் ஒன்றாவே தூக்கிலிடப்பட்டதாக வந்து வரலாற்று செய்திகள் வந்து சொல்லுது. எப்போ? 1801 நவம்பர் 16. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு குறைகள் நிறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த இடத்துல வந்து நான் நிவர்த்தி பண்ணிடுறேன். ஓகேங்களா? நன்றி.